நான் லாஸ்ட் டைம் வந்து சீமானுக்கு தான் போட்டேன். பட் ஆனா அவரால வர முடியல. சோ அவருக்கு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. சோ அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவருக்கு டைம் போயிட்டு இருக்கு. சோ அதனால திரும்பவும் வந்து டிஎம்கே வரக்கூடாது. இப்ப நம்ம விட்டுட்டோம்னா இப்ப சீமானுக்கு நான் போடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப வந்து டிஎம்கே மறுபடியும் வந்துட்டாங்கன்னா அது வந்து வேஸ்ட். சுத்தமா சொல்றதுக்கு அப்புறம் ஓட்ட ஐடியா வேண்டாம். அந்த மாதிரி விஜய்க்கு போட்டா திமுக வராதுங்களா? இல்லண்ணா, எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் ஜெயிப்பார். விஜய் தான் ஜெயிப்பார். விஜய் தான். இவங்க வரவும் கூடாது. அவருக்கு சப்போர்ட் இல்லைன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. இப்ப இவருக்காவது ஃபேன் பேஜ் இருக்கு. இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மொத்தமா சேர்ந்து போட்டாலே எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துடலாம். பட் என்னன்னா சீமானுக்கு வந்து ஃபேன் பேஜ் அந்த அளவுக்கு கிடையாது. பட் நல்லா அவர் பேசுவாரு. பேசுறது எல்லாமே இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெபல் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைப்பேன். சோ நிறைய இருக்கும், நல்லா பேசுவாரு. பட் என்ன அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. இப்ப இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போய் இப்ப இன்னொரு தலைவர் வரது நாங்க வந்து விடுற மாதிரி ஆயிடும். சோ மறுபடியும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்துட்டே இருக்கு. சோ ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம். ஆமா, சீமான் மேல இருக்கு. பட் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல. அதனால நாங்க அவருக்கு போட்டு திரும்பவும் இவரை இழக்க நாங்க விரும்பல. சோ அதனால கண்டிப்பா விஜய் தான் வருவார்.